ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டு கிச்சனில் எப்படி கரப்பாம்பூச்சி வராமல் தடுக்கலாம், அதுக்கு நான் என்ன செஞ்சேன், எப்படி அந்த கண்ட்ரோலில் வந்தது கரப்பாம்பூச்சி இல்லாமங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நைட் ரொட்டீன் தான். சமையலுக்கு எடுத்த பொருட்கள்லாம் கவுண்டர் டாப்பில் அப்படியே இருக்குது, அதை ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறேன். சுத்தம் சோறு போடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுமாரி நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பை எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கணும். கிச்சன் கவுண்டர் டாப்பில் சமைச்சது எதான்னு சிந்திருத்துன்னா அதை உடனே நம்ம துடைக்காமல் அப்படியே வச்சுட்டு மார்னிங் கொட்டினதை நைட்டு தான் நீங்கள் துடைப்பீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி அதிகரிக்குமே தவிர கம்மி ஆகவே ஆகாது. இப்போ கவுண்டர் டாப்பில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். அதேட்டம் நான் சிங்கில் இருக்கிற பாத்திரத்தையும் தேய்ச்சி போனோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கவுண்டர் டாப்பை எப்பயுமே சாப்பாடு சிந்தித்துனா தொடச்சி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், கேஸ் ஸ்டவ் மேலேயும் கவுண்டர் டாப்லேயும் ஓட்ஸ் வந்து சிந்திருக்கு. அது நல்லா காஞ்சும் போயாச்சு, எப்போ கொட்டினிட்டே நமக்கு தெரியாது. இப்போ ஸ்பாஞ்ச் வைப் எடுத்து நான் ஜஸ்ட்டு தொடச்சி விட்டேன்னா போகாது. ஏன்னா கண்டிப்பாக அதுக்கு இந்த வாசனைக்கு எதுவும் சாம்பார்லாம் கொட்டியிருந்துன்னா கண்டிப்பாக வாசனைக்கு கரப்பாம்பூச்சி வரும். ஸ்பாஞ்ச் வைப்பை தண்ணியில் நனைச்சிட்டு இப்போ நான் கவுண்டர் டாப்பை நல்லா துடைக்க ஆரம்பிச்சிருக்கேன். மார்னிங் எங்கள் வீட்டுக்கு வர ஹவுஸ் ஹெல்ப்பர் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்லாம் அவங்க சோப்பு போட்டு நல்லா தொடச்சி விட்றாங்க. ஸோ அதனால தான் ஜஸ்ட்டு நான் இந்த ஸ்பாஞ்ச் வைப்பை தண்ணியில் அலசிட்டு தொடச்சிட்ருக்கேன். அடுத்த கேஸ் ஸ்டவ்வையும் நான் மார்னிங் நல்லாவே தொடச்சாச்சு. ஸோ அதையும் இப்போ நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் நல்ல ஒரு சோப்பு ஏதாவது எடுத்துகிட்டு ப்ரில் லிக்விடோ இல்லை விம் லிக்விடோ தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ கரப்பாம்பூச்சி தொல்லை உங்கள் வீட்டில் அதிகமாக இருந்ததுன்னா ஸோ இந்தமாரி ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணால் போகிறோம். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து கரப்பாம்பூச்சி கண்டிப்பாக வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் மேலே ஒரு கரப்பாம்பூச்சி கூட வரது கிடையாது. அதேட்ட கிச்சன் கேபினெட்லேயும் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப்லலாமும் எங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி போகிறதில்ல. இப்போ இந்த பாத்திரத்துலாமே நான் தேய்ச்சி வச்சுட்றேன். ஸோ கரப்பாம்பூச்சிக்கும் இந்த சர்க்கரை ரொம்பவே பிடிக்கும். ஸோ இடிகளில் போட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு இப்போ தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தோசைக்கல் வந்து அடியில் ஈரமாக இருக்கிறதுனால எப்பயுமே நான் நல்லா அடியில் தொடச்சிட்டு அதை ஹீட் பண்ணிவிட்டு வச்சுருவேன், இல்லைனா அடியில் துரு பிடிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா சாதம் கொஞ்சம் மிஞ்சி இருக்குது, அதையும் இந்த குக்கரில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். கிச்சன்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அதேட்ட வெயிட்டும் சில சமயம் காணாமல் போயிடும். அது கவுண்டர் டாப் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ மார்னிங் வெயிட் எங்கே இருக்குன்னு நம்ம தேட வேண்டாம். கிச்சனில் வேலை முடித்த கையோடு இந்த ஸ்க்ரப்பரையும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிகிறதுக்கு வச்சிடணும். இல்லைனா அந்த பாத்திரம் தேய்ச்சதால சாப்பாடு இருக்கும் இல்லையா, அதுக்கும் கரப்பாம்பூச்சி வரும். அரை பாட்டில் வினிகர் இருந்தது, அதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் தண்ணியை எடுத்து விட்டு வச்சுருக்கேன், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து இந்த மக்கில் விட்டுப்போம். இந்த ஸ்பாஞ்சோ இப்போ எடுத்து தண்ணியில் இப்போ நல்லா நம்ம அலசி எடுத்துன்னு வந்துடலாம். இதை இந்த மக்கில் வினிகர் தண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, அதில் நல்லா போட்டு இது நல்லா இப்போ நம்ம கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஒரு தடவை துடைக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ வினிகரோட ஸ்மெல்லுக்கு கரப்பாம்பூச்சி கண்டிப்பாக வராது. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் மேலே கரப்பாம்பூச்சியே கிடையாது. இந்த கல் நல்லா சூடாகிடுச்சு, இதை நான் அடியில் கொண்டு வச்சுட்டேன். எங்கள் வீட்டு இப்போ கிச்சன் கீழே தான் நம்ம ஒரு 2 மணிக்கெலாம் வந்து பார்த்தோன்னா கரப்பாம்பூச்சி இருக்கும். ஸோ இந்தமாரி இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணி செய்யச்சு எங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி இப்போ ரொம்பவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கண்ட்ரோல் ஆகிடுது. முன்ன பார்த்தீங்கன்னா மார்னிங் வேலையிலே கவுண்டர் டாப்பில் நம்ம எதாவது சமைச்சு வச்சா கூட அது மேலே கூட கரப்பாம்பூச்சி இருந்து அந்த அளவுக்கு இருந்தது. இப்போது அப்புறமா கிச்சன் கவுண்டர் டாப்பில் நல்லா க்ளீனாக தொடச்சி இந்த சமையல் ஏதாவது சிந்தினா கூட அதோடய வாசனை இல்லாமல் வச்சதுனால கரப்பாம்பூச்சி இப்போ இங்கே வரது கிடையாது. அதேட்ட சிங்கில் கூட அதில் இருக்கிற அந்த பருப்பு அதுக்கப்புறம் அந்த சாதம்லாம் எதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருணும், இல்லை அந்த வாசனை கூட நம்ம கரப்பாம்பூச்சி வர ஆரம்பிச்சிடும். நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சேமியா செய்யலான் இருக்கேன். ஸோ சேமியா பேக்கெட் எடுத்து இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அதேட்ட நைட்டு நான் கிச்சனை விட்டு வெளில போகிறதுக்கு முன்னாடி எல்லா மளிகை சாமானும் இருக்கா, ஃபில்லப் ஆகிருக்கான்னு நான் பார்த்து செக் பண்ணிட்டு தான் போவேன். இல்லை மார்னிங் அதை எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு டென்ஷன் ஆகிடும் தீந்து போயிடுத்துனா. ஸோ இப்போ கிச்சனோட இந்த ட்ரா எல்லாத்தையும் நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மக்கில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பொடிச்சு வச்ச பவுடர், இம்பார்ட்டன்ட் பவுடர், இப்போ இதை வந்து நம்ம இந்த மக்கில் போட்டுப்போம். இப்போ இதில் வந்து வினிகர் விட்டுக்கலாம். வினிகரில் ரொம்ப தண்ணியை விட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, வினிகரோட வாசனை நமக்கு இருக்கணும். இப்போ ஒரு டேப்லெட்டை இடிக்கல்ல போட்டிருக்கேன், இதை நல்லா இடித்து பவுடர் ஆக்கிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த டேப்லெட்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பவுடரை மக்கில் போட்டுப்போம். கரப்பாம்பூச்சி தொல்லையிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு லிக்விட் ரெடி பண்ணிட்டோம்.
அதை வந்து நான் இந்த ஸ்வீட் டப்பா தான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி. ஸோ அதில் வந்து நான் விட்டுக்கிறேன். கரப்பாம்பூச்சி வரவேற்கிறதுக்கு நம்ம லிக்விட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நான் எங்கே கொண்டு வைக்க போகிறேங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மிச்சம் இருக்கிற இந்த லிக்விடை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் விட்டு வச்சிடலாம். ஒரு தடவை யூஸ் பண்ணுறச்சே நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும். ஸ்ப்ரே ஆகுதான்னு பார்த்துடலாம். ரெடி பண்ண லிக்விட் கொஞ்சம் தான் இருந்தது. ஓகே, ஸ்ப்ரே ஆகுது. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்ப்ரே பாட்டிலை கொண்டு போயிட்டு கீழெல்லாம் நல்ல ஓரத்தில் தான் இங்கே தான் கரப்பாம்பூச்சிலாம் வருது எனக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம அடிச்சிடலாம். எங்கள் வீட்டு கிச்சன் கேபினெட்டு அந்த கீழே இருக்க ரேக்கெலாம் கரப்பாம்பூச்சி போகிறதுல இந்த தரையில் தான் நடமாடிட்டு இருக்குது. என்னென்னு எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓரம் எல்லாத்துலேயும் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீட்டாக அடிச்சு விட்ருலாம். கிச்சனில் டஸ்ட்பின் வந்து போட்ட கவர் இப்படி ஓப்பனாக வைக்கக்கூடாது. கண்டிப்பாக அங்கே கரப்பாம்பூச்சி நிறையா வரும். எங்களுக்கு சர்வீஸ் ஏரியா இருக்குது, அங்கே பேக்கில் கொண்டு வச்சுட்டேன். இப்போ நான் டஸ்ட்பின் வைக்கிற இடத்துல நிறைய ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த சாப்பாட்டு பொருட்கள்லாம் அதில் போடுறதுனால அந்த வாசனைக்கு அந்த இடத்துல கரப்பாம்பூச்சி நிறைய வரும். இப்போது நம்ம இந்த பாக்ஸை கொண்டு வந்துட்டு இந்த கீழே ஓரமாக நான் வச்சுருக்கேன். சிங்க்குக்கு பக்கத்தில் சிங்க்கு டோரையும் லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதை விட எங்கள் வீட்டில் காக்ரோச் வரது கிடையாது, பட் இருந்தாலும் இருக்கட்டும்ன்ட்டு லைட்டாக லாஸ்ட்டாக அந்த சிங்க்லேயும் அதுமாரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக இருக்கிறதுனால தண்ணியை விட்டு வச்சுட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, டெய்லி நைட்டு இதுமாரி ஒரு நாப்கின் பாலில் அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த நாப்கின் பால் வாசனை கூட கரப்பாம்பூச்சி கண்டிப்பாக வரவே வராது. அதுக்கப்புறம் மார்னிங் இதை எடுத்துகிட்டு நம்ம ஓரமாக வச்சுட்டு திருப்பி அதை நைட் அதிலேயே நம்ம போட்டு வச்சிடலாம். ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மெத்தடையும். மார்னிங் பாலை காய வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு கேஸ் ஸ்டவ்வில் பிளேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம் வாங்க. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பில் பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சிலாம் எதுவும் வரல மேலெலாம். இப்போ கீழே லாஸ்ட்டாக வச்சுருக்கிறதுல பார்ப்போம். ஸோ இவ்வளோ தான் கரப்பாம்பூச்சி வந்திருக்கு மொத்தமே. ஒரு 7-8 இருக்குது பாருங்கள். முன்னெல்லாம் எத்தனை கரப்பாம்பூச்சி திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் வரும். இப்போ நல்லா கண்ட்ரோல் ஆகிருக்கு எங்களுக்கு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண லிக்விடை வந்து டெய்லி இந்தமாரி வைக்க வேண்டாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைங்க. ஆனால் கிச்சன் கவுண்டர் டாப்பை மட்டும் வினிகர் கண்டிப்பாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பாஞ்ச் வைப்பு அதில் நனைச்சிட்டு நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பை நீட்டாக தொடச்சி வச்சுக்கோங்க. ஏதாவது சாப்பாடு சிந்தித்துனா கவுண்டர் டாப்பில் உடனே தொடச்சிடணும், அதை கீழே சிந்தினா கூட. இப்போ கீழே பாருங்கள், நம்ம ஓரத்துலலாம் ஸ்ப்ரே பண்ணி வச்சதுனால 1-2 கரப்பாம்பூச்சி தான் எனக்கு கீழே கிடக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. See you friends, take care, bye.